சிங்கப்பெண் சீரியலில் நம்ம ஆனந்தியும் அன்பையும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மகேஷோட அம்மா அவன்கிட்ட கேட்காங்க, நீ யாரை லவ் பண்ணுற சொல்லு, நீ ஆனந்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி தோணுது, நம்ம லெவலுக்கு கீழே போனால் யாரையாச்சும் நீ லவ் பண்ணுறியா இல்லைன்னா ஆனந்தியை தான் லவ் பண்ணுறியா, உன் மனசில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்குறாங்க. நம்ம மகேஷ் கோவத்தில் சொல்ல வாராரு. அப்போ பார்த்தா மித்ராவோட அம்மா என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரியாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் ரெண்டும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பீங்க, இப்போ பார்த்து இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மகேஷ், உங்கள் அம்மாவோட ஹெல்த் பற்றி உனக்கு தெரியும் தானே, உங்கள் அம்மாட்டவே நீ ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மித்ராமும் அப்போ பார்த்து வாரா மகேஷோட அம்மாட்ட கேட்குறாங்க, என்ன மேடம் எதுக்கு டல்லாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அப்போ மகேஷோட அம்மா நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. மகேஷ் எப்போவுமே என்கிட்ட இப்படி கோவப்பட்டதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கோவப்பட்டு ரொம்ப பேசினா பத்துக்கு அப்படி சொல்லவும் மித்ரா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஆனந்தியாக தான் இருக்கும், ஆனந்தி தான் ஒன்றுக்கு ரெண்டாக தூண்டி விட்டுருப்பா, அதான் மகேஷ் உங்கள்கிட்ட இருந்து இது போய் கோவப்படுறாங்க அப்படி சொன்னோன்னே மகேஷோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. யார் மேலே அப்படின்னா ஆனந்தி மேலே. ஆனந்தி சும்மாவே பிடிக்காது அவளுக்கு, கொஞ்சம் இருந்தாலும் சமைச்சு தராளே அப்படிங்கிற நினைத்தவள தான் இருந்தாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு பாசமாக. இப்போ என்னென்னா இந்த மாதிரி மித்ரா தூண்டி விட்ட காரணத்தினால, ஏற்றி விட்ட காரணத்தினால கூட கொஞ்சம் ஆனந்தி மேலே ரொம்ப கோவமாகவே இருக்காங்க மகேஷோட அம்மா. ஆனந்தியை பார்க்குற நேரம் என்ன வேணாலும் செய்யலாம், அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. இன்னொரு பக்கம்னா நாம் ரெஜினா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து என்னோட பிறந்தநாளை நல்லா கொண்டாடுனீங்க, அதுமாதிரி எனக்கு சர்ப்ரைஸ்லாம் நிறைய பண்ணீங்க, எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோத்துக்கு நடக்கும், எங்கள் அம்மா அப்பாலாம் வருவாங்க என் பிறந்தநாளுக்கு, அப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி, அன்பு மற்றும் ஆனந்தியோட ஃப்ரெண்டு, அன்போட ஃப்ரெண்டு எல்லாருமே கூட்டு வச்சு ஒரு ட்ரீட் வைக்கிறாங்க ஒரு ஹோட்டலில். அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு. பரமு ஆல்ரெடி அன்பு மேலே, ஆனந்தி மேலே, ரெஜினா மேலெலாம் சரியான கோவத்தில் இருக்காங்க. பார்க்குறதெல்லாம் வெட்டி போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. ரெஜினாவை சும்மா விடக்கூடாது, ரெஜினா கூட இருக்கிறவங்களும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற கோவத்தில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் ட்ரீட் வச்சு சந்தோஷமாக ஒரு ஹோட்டலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பரமு வரான். பரமு வந்து நம்ம ஆனந்தியோ யாராச்சும் ஒருத்தர், எல்லாருமே அங்கே இருக்காங்க, யாரையாச்சும் ஒருத்தரை பார்த்தாலுமே பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை ஆக போதோ தெரில. நம்ம ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அன்பு வந்து நிற்பார். ஆனால் இப்போ யாருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரில. ஏன்னா பரமு அங்கே தான் இருக்கு. யாராச்சும் ஒரு நம்பரை பார்த்தாலும் சோழி முடிஞ்சுக்காத, என்ன ஆக போதோ தெரில. பொறுத்திருந்து பார்க்கலாம். பரமு பார்க்குறானா பார்க்கலையா, பரமுட்டேருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா தப்பிக்கலா, இல்லையான்னு மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். சிங்கப்பெண் சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.